வாழ்க்கைகள் மாற்றப்படும். அவருடைய நீதியை தேடும் போது வாழ்க்கைகள் சரிப்பட்டு போகும். அவருடைய நீதின்னு சொன்னா அலைனிங், நம்ம வாழ்க்கை வேதத்தோட ஒத்து போகிறது. அப்போ வேதாகம் என்ன சொல்லுகிறது? பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராகன்னு சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம மறந்துட்டு. இட்ஸ் அபவுட் ஹேவிங் எ ரைட் லைஃப். இட்ஸ் அபவுட் நிறைய பேருக்கு என்ன கான்செப்ட்னா, பரிசுத்தம் சொன்ன உடனே நான் ஒயிட் ஷர்ட்டில் வந்துடணும். இல்லை, இது ஒயிட் ஷர்ட்டை குறிச்சு இல்லை, இது எப்படி வாழ்கிறன்றது குறிச்சு, எதுக்காக வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறன்றது குறிச்சு. செட் அப்பார்ட். என்னுடைய நோக்கங்கள் வேறு, என்னுடைய ஆசைகள் வேறு, என்னுடைய திட்டங்கள் வேறு, என்னுடைய பேச்சுகள் வேறு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ நான் வாழணும். ஏன்னா ஆண்டவருடைய நீதியை தேடணுமா. 2 காரியம். நம்பர் 1, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். எதங்க தேடணும்? 2வது ஒரு நீதியை தேடணும். அவர் ராஜ்யம் வெளியே இருக்கா உள்ள இருக்கா? நமக்குள்ள தான் இருக்கு. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லும்போது 3 காரியம்தான். சரியான காரியங்களை செய்வது, சமாதானமாக வாழுவது, ஆவியானோட சந்தோஷமா இருப்பது. இது மறக்காதீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான காரியத்தை செய்வதுக்கு பிடிக்காது. டோன்ட் ட்ரை டு லீவ். பிள்ளைங்களாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஷார்ட்கட்ஸை மட்டும் தேடாதீங்க. ஆனால் எப்படின்னா அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டாங்களா? லவ் பண்ணிட்டாங்களா? அதை ரப் பண்ணிட்டேங்க. ஏன்னா பைபிளில் லவ் ஸ்டோரி எல்லாம் இல்லை, மேரேஜ் ஸ்டோரி இது. அவங்க திருமணம் பண்ணி கொண்டாங்கன்னு இருக்கு, ஆனால் அவங்க காதலிச்சு பார்க்க மாலாக குளமாக இல்லையே. கரெக்டா? ஷார்ட்கட்லாம் தேடாதீங்க. இதில் அல்டிமேட்னா இப்போல்லாம் அவனுங்களே போய் ஒரு கயிறை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிடுறானுங்க. பாவம் தெரியல, அதான் தூக்கயிருன்னு அவனுக்கு. ஷார்ட்கட்டு. நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கே ஆசை இல்லை. இருங்க நான் கேம் ஆடிடுறேன். எங்கள் மம்மி கிட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்து நான் செட்டில் பண்ணிடுறேன். we all do in phones. okay, no shortcuts please. எதுலையுமே ஷார்ட்கட் வேணாங்க. இல்லைங்க, நான் ஏசப்பாக்குள்ள ஆன்லைனில் பார்த்து நான் வளர்ந்துடுறேங்க. ஆன்லைனா ஃபஸ்ட்டு அவர் லைனுக்கு வாப்பா நீ. கரெக்டுங்களா? ஷார்ட்கட், எல்லாத்துலேயும் ஷார்ட்கட். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றேன் நான், ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக எனக்கு வேணும், ஃபாஸ்ட்டாக மேலே போகணும். 24 ஹவர்ஸுக்கு மேலே தான் அந்த டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கெடுதலாம். அது ரொம்ப கெடுதலாம். ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுவீங்க. நோ ஷார்ட்கட்ஸ். அவர் சமாதானம். தேவனோட ராஜ்யம் சமாதானம். நீ எது பண்ணாலும் சமாதானமாக இருக்கா பாரு. எதனா ஒன்று பண்ணி போயிட்டு சமாதானம் எழுந்து ரொம்ப டென்ஷன் ஆகிரும் இல்லைங்களா? எத்தனை கொஞ்சம் கை தூங்க, நாங்கள் லவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு. சமாதானமே கெட்டு போயிடும், வாழ்க்கையே கெட்டு போய்டும், சீரழிஞ்சிடுவாங்க. அட்டாக் பண்ணல, லவ்வுக்கான எகென்ஸ்ட்லாம் இல்லை, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட்ஸ் வாட் இஸ் ரியாலிட்டி. சமாதானம் போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம எது பண்ணாலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் சமாதானம் இருக்கான்னு பாருங்க. சர்ச்சுக்கு வரோம், சமாதானமாக இருக்கா? அந்த இன்னர் பீஸ் நம்ம கேரி பண்ணணுமா? அதான் தெய்வீக சமாதானம். இன்னைக்கு அந்த பேசி அந்த சமாதானம் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவனுக்கு அழகே நான் சொன்னேன், கிறிஸ்தவனுடைய ஐடி கார்டே அந்த சமாதானம் தான். என்ன நடந்தாலும் சமாதானமாக இருங்க. அப்படிலாம் இருக்க முடியுமா? ஜீசஸ் இருந்தார், அவர் ஜீசஸ்ங்க. ஸ்டீஃபனும் இருந்தாருங்க, சாகும் போதும் சமாதானமாக இருந்தார். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்க சாகும் போதும் பதறலாம் மாட்டாங்க. அவன் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். கிறிஸ்தவனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். நான் பயப்படவே மாட்டேன், நான் சமாதானமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னா அந்த சமாதானம் போயிடுச்சு, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போயிடுச்சு. அவங்க எதில் சந்தோஷப்படுவாங்கன்னா, பரிசுத்த ஆவினால அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ கையை கொடுத்து சொல்லுங்க, உன்னை சந்தோஷப்படுத்துற விஷயம் ஆவியானவரை தான் இருக்கணும். எந்த ஷைத்தானுக்கு பச்சாவோ பச்சியோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. நிறைய பேர் எந்த ஷைத்தானுக்கு பச்சியெல்லாம் வந்து எங்க சந்தோஷம். நிறைய பேர் சந்தோஷம், அது சந்தோஷமே இல்லை. அது பார்த்தா குப்பியில தூங்கினுங்கிறான். அவன் கால் தூக்கிட்டு போறாங்க, பேண்டெல்லாம் கழட்டி பாதி பேருக்கு விழுந்துருந்தாங்க. சும்மா சந்தோஷமா? அது இது பண்ணா சந்தோஷம், அது பண்ணா சந்தோஷம். எதுங்க சந்தோஷம்? ஆவியனர் உள்ள வந்துட்டா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வருவாங்க. நீ பாட்டு பாடுவ, ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ள இருந்து பொங்கணும்.
வெளியே பொங்கி ஊத்துறதுனா அவன் சந்தோஷம் வரக்கூடாது. நிறைய பேருக்கு இது பொங்கி ஊத்துனாதான் இங்க சந்தோஷம். பாவத்துல சந்தோஷப்படாதீங்க. பாவத்தின் சந்தோஷம் டெம்பரவரி. பாவம் ஒருவேளை அழகா இருக்கலாம், அட்ராக்டிவா இருக்கலாம். லோன் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கலாம். 40,000 வருமா? 40 வாட்டி வீட்டுக்கு கொடுத்தியா, கேட்டியா, ஹலோ எழுதியா, பர்த்தினி போலீஸ்காரன் பர்த்தினி, சந்தோஷமா வாங்குறீங்க லோனை, ஓடி ஒளிறீங்க. ஏன்? ஆனால் அவரை தேடுமா? லோன்காரனை தயவுசெய்து தேடாத. கடன்காரனை வட்டிக்கு யாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு, ஆண்டவர் இலவசமாக தருவாரா இல்லைங்களாங்க? எங்க உங்களை பார்த்தால நம்பிக்கை. அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இயேசுவை நம்புகிறேன் ஆனால் பைபிளை நம்ப மாட்டேங்கிறேன். வசஞ்சலுக்கு முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகள் எல்லாம், அந்த இவைகள் நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் 3 காரியம். எது சொல்லுங்களேன்? சரியான காரியத்தை லைஃப்பில் ரைட் திங்ஸ் மட்டும் தான் செய்யுமா? நோ ராங் திங்ஸ். ரைட் இஸ் ரைட், ராங் இஸ் ஆல்வேஸ் ராங், ஆல்வேஸ் ராங். வேதாகம், அதாவது நான் ஒரு கோட்பாடு வச்சுருக்கேன். இந்த பைபிள் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அது என்றைக்குமே தப்பு தான். இதில் தப்புன்னு சொன்ன காரியம் என்றைக்குமே தப்பு தான். அது என்ன வேணா இருக்கட்டும், இந்த வேதாகம் சொல்லிடுச்சுன்னா தப்பு தான். எனக்கு தேவை ரைட் காரியம். பைபிள் சொல்லுது, உன் வாயில இருந்து அங்கே நல்ல வார்த்தைகள் புறப்படுவதாக. இங்கே போட்டிருக்கேன் நான், சபைக்குள்ள என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தை தான் இல்லை, ஒருத்தர் உடைக்கிற வார்த்தையும் கெட்ட வார்த்தை. ரைட் திங்ஸ், ரைட் சரியான விஷயத்தை செய்கிறது கஷ்டம், நான் செய்யுங்க. பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க அப்படிங்குது, வாழ்ந்து பாருங்க அந்த மாரி. அடுத்து சொன்னாங்க ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் தேவனோட ராஜ்யம் சொன்னால் நீதியை செய்கிறது. 2வது ஒரு காரியத்தை சொன்னேன், ஏதாங்க? சமாதானமாக வாழுங்க. சமாதானத்தை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, போகாதீங்க, பண்ணாதீங்க. உங்கள் சமாதானம் கெட்டு போதுன்னா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸ்டாப், டிலீட். ஏன் சமாதானம் போகுது? 3வது சொன்னேன், என்னங்க? சந்தோஷம், பரிசுத்த ஆவியில் உள்ள சந்தோஷம். எதுலேயுமே சந்தோஷம் வராதுமா. நீ என்னதான் ஐஃபோனை வாங்கினாலும், லோனு வாங்கினாலும், வெளியே போனாலும், சுற்றினாலும் சந்தோஷம் வராது. ஒரே ஒரு சந்தோஷம், என் ஏசப்பா என்னை ரட்சித்தார், என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார், என்னை கழுவி இருக்கிறார். இந்த ஒரு சந்தோஷம் தான் உனக்குள்ளே இருக்கணும், தவிர வேற எந்த சந்தோஷமும் உனக்குள்ளே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. டுடே வி ஆல் டிபெண்ட் ஆன் அவுட்டர் ஹாப்பினஸ், வெளியே இருக்கிற ஒரு சந்தோஷம். நான் நினைக்கிறேன் எங்கள் பசங்க கூட இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா பைபிள் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்கிறது இல்லைங்களா? அவரை துதிச்சு பாடும்போது வருகிற சந்தோஷம் எதுலேயும் வராதுங்க. இன்னைக்கு அப்பா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அது ஆவியானவர் கூட இருக்கும்போது உனக்குள்ள சந்தோஷம் பொங்கி வரும். உள்ளேருந்து பொங்குங்க. நீ எதற்காக சந்தோஷமாக இருக்குன்னு தெரியாது, ஆண்டவர் உனக்குள்ள இருதயத்தில் மன நிறைவா சந்தோஷத்தை கொடுத்துருப்பாருங்க. அதாவது என்னோட ராஜ்யத்தை தேடுங்க. இவைகள் எல்லாம் அடுத்த வசனங்கள், இவைகள் எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். அப்படின்னா they shall be added. Trusting God's provision for our needs. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்து இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது எவைகள் எல்லாம் சொன்னா என்னுடைய தேவைகள் எல்லாம். யார் தேவைகள்? என்னுடைய எல்லா தேவைகளும் என் தேவன் தருவதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்? பிலிப்பியர் 19 என்ன சொல்லுது வாசிங்க. Philippians 4:19 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, and my God will meet all your needs according to his righteousness and glory in Jesus Christ அப்படின்னு சொல்லுதாங்க. அங்க பாத்தீங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்களேன், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். என் தேவன் எனக்கு வேண்டியதை தருவார். என் தேவன் என்னை பார்த்துக்கொள்வார். அவர் யாருடைய தேவன்? அவர் யாருக்கு எஜமானாக இருக்கிறார்? அப்போ எஜமானு தான் வேலை செய்கிறவங்களை பார்த்துக்கணும். பெஞ்சமினுக்கு அடிபட்டுச்சு, இங்கே பிளாஸ்ட், ஐயோ பத்துட்டு இருக்கார் ஒரு ஜெயின் ஹாஸ்பிட்டலில். எத்தனை லட்சம் சார்? 1 லட்சமா 1.5 லட்சமா? 2 லட்சம். 2 லட்ச ரூபாய் செலவு. எப்படிப்பா? அவங்க பாஸ் சொன்னாங்க, நீ என் கம்பெனியில் வேலை செய்கிற. யார் கம்பெனியில்? உனக்கு இங்கே தான் அடிபட்டுச்சு, நீ இருக்கிறே இல்லையா, உனக்கு ஓனர் நான் தான், எல்லா செலவும் என் மேலே எழுதுன்னு அவர் பே பண்ணிட்டாரு. கரெக்டாக பெஞ்சமின் பாஸே பெஞ்சமின் ஹாஸ்பிட்டல் தேவை தருவார் என்றால் நம்ம பாஸ் நம்ம தேவை தர மாட்டாரா? புரியலன்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு அவர் நம்மளுடைய முதலாளியாக, எஜமானாக, அப்பாவாக, தேவனாக இருக்கிறவர். யாருமே தர முடியும். நான் சொல்லுவேன், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என் கடன்களை சந்திப்பார், என் தேவன் எனக்கான சுகத்தை கொடுப்பார், என் தேவன் எனக்கான விடுதலை கொடுப்பார், என் தேவன் என் வாழ்க்கையை கொடுப்பார், என் தேவன் என் நோக்கத்தை கொடுப்பாருங்க. இஸ் மை காட். அவரை விட்டு வேற யாரு கொடுக்க முடியுங்க? வேற யாராலும் கொடுக்க முடியாது. அவர் சொல்றாரு, முதலாவது நீ என்ன தேடு, உனக்குரியதை நான் தருகிறேன், உனக்குரியதை நான் தருகிறேன். ஜார்ஜ் முல்லர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அந்த ஜார்ஜ் முல்லர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அநேக அநாத பிள்ளைகள் எடுத்து வளர்த்த ஒரு நல்ல ஒரு மிஷினரி. அங்கே ஏறத்தாழ அவருடைய அந்த 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 அநாத இல்லத்தில் 700க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தார். அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த பிள்ளைகள்லாம் உன்னுடைய நாமத்தில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இருக்கின்ற தைரியத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபாரின் காரணம், ஃபாரின் ஃபண்டோ இல்லை இவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான்னு இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு நீர் தான் ஏசப்பா சோறு போடணுன்னாரு. எத்தனை நாள் 700 பிள்ளைகள் சோறு போட முடியும்? எத்தனை கோடிகள்? இவர் வேலை செய்கிறவர் இல்லை, இவர் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர். இவர் எல்லா பிள்ளைகளும் உட்கார வச்சுட்டு இவர் ஜெபம் பண்ணவர். டெல்லியசப்பா எங்களுக்கு உணவு கொடுத்தீரே நன்றின்னு. அவர் ஜெபம் அன்றைக்கு மாற்றப்பட்டது. அப்படின்னா ஆண்டவரே உணவை கொடுங்கன்னு சொல்ல, நீர் கொடுத்தீர், அதற்காக நன்றின்னு சொன்னார். இந்த ஜார்ஜ் முல்லர் ஜெபத்துக்கும் எத்தனை தேவையின் அடையாளமாக மாறினார். ஏன் தெரியுங்களா? ஒரு நாளும் அவர் அநாத இல்லத்தில் பிள்ளைங்க பசியோடு இருந்ததே இல்லை. ஆண்டவர் கதவுகளை தட்ட செய்தார், ஆண்டவர் தேவைகளை சந்தித்தாருங்க. ஜார்ஜ் முல்லருடைய அநாத ஆசிரமத்தில் 700 பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கும் என்றால் உண்மையை விட்டுருவாரா? ஏன்னா இந்த ஜார்ஜ் முல்லர் உலகத்தை தேடல, பணத்தை தேடல, வேலையை தேடல, லோனை தேடல, அவர் தேவனை தேட ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, உன் வாழ்க்கையில் நீ எதை தேடுற எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க சொல்லு, நான் சொல்ல வேதாகம சொல்லுது, முதலாவது என்ன தேடுப்பா, என் நீதியை தேடு, என் வழிகளை தேடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்றாரு. ஐ வாண்ட் டு லுக் ஆஃப்டர் யூ. அங்கே லிட்டரல் யூஸ் பண்ண மீனிங் தான் தெரியுங்களா? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். they shall be added. அவர் ஆட் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. கிரீக்ல படிச்சு பார்த்தீங்கன்னா it will chase you இருக்கு. அப்படின்னா அது உன்னை துரத்தி பிடிக்குமா? அது உன்னை துரத்தும். உன் நன்மை, உன் ஆசீர்வாதம் நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து கதவை தட்டுவாங்க. நீங்கள் நம்மள ஆசீர்வாதத்தை தேடுறோம், வேலையை தேடுறோம், ஆண்டவர் தேடிப்பாரு. உனக்கு வேலை வேணும்னு சொல்லி எல்லா நம்பர் ஸ்க்ரால் பண்ணாத, 5 நம்பரை போடு போதும். JESUS இப்போ ஆண்டவரே நான் உங்களை தேடுறேன்ப்பா. எங்க கிடைக்காதுங்களா? இன்டர்வியூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாலாம் சூர்யா கிடையாதுங்க. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க வச்சாங்க. ஏமான் ப்ரோ சூப்பராக படிக்கிறோம் தானே இங்கிலீஷு படிக்கிறோமா? ஆனால் எனக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வேலை. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, சார் there is a vacancy for drama coach, can you come? I only don't know drama, I know only Jesus, he's my coach. Sir, there is a vacancy for music teacher, can you come? Sir, there is a vacancy for sports teacher, can you come? எனக்கு ஸ்போர்ட்ஸே வராது, சூர்யாக்கு தெரியும். நான் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டேன், அவருக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன், எல்லாமே துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஃபோன் பண்ணி, சார் உங்கள் 1 lakh செக்கு வந்திருக்கு சார். எப்போ? ஏப்ரல் 10 எங்கள் அக்கா கல்யாணம் ஏப்ரல் 17 நான் மாதம் 10,000 ரூபாய் தரணும்னு நினச்சேன். சாரி படிக்கங்க சார், லேட் ஆகிடுச்சு, ஆனால் ஒரே செக்கை நான் 1 லட்ச ரூபாய் கொடுத்துறேன் சார். எவ்வளோ லட்சம்? 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணியிருப்போம்? 10 நிமிஷத்தில் காலி பண்ணியிருப்பேன். நான் ஜோக் அடிக்க, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்க, 5 நிமிஷம் போதும், காலி பண்ணிட்டு உட்காந்துறேன் நான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இவனுக்கு இப்போல்லாம் குத்தாய் வந்து நான் பண்ணுவான். கரெக்டாக கல்யாண டைமில் கொடுத்தாராங்க. ஏன்னா என் தேவன் என் தேவைகளை சந்திப்பதை கொள்ள முள்ளவராக இருக்கிறார். அப்பாவுக்கு தெரியாதா? வசனம் சொல்லுதுங்க, நீ கேட்பதுக்கு முன்பதாக தகப்பன் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். God knows your need. God knows the time. புள்ளலுது டாடி, சைக்கிள் வேணும் டாடி, I want cycle டாடி. ஹை சோட்டா ஃபெல்லு, ரன் அண்ட் கோ மேன், டைம் வில் கம். நிறைய பேர் எங்கள் டாடி சைக்கிளே தரல, டாடி கொடுப்பாரு. வளரணும் நீ, ஆண்டு உன்னை பணத்தில் ஆசீர்வதிப்பாரு. வளரணும் நீ, உன் தேவைகளை சந்திப்பாரு. வளரணும் நீ. அப்பாவுக்கு தெரியும் உனக்கு எப்போ கொடுக்கணும்னு, அப்பாவுக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் மெனி திங்ஸ். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன நடக்க போகுது? ஒன்று மாத்திரம் நடக்கும். நான் அவரை தேட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இதெல்லாம் அவர் தேடி கொடுத்துருவாருன்னு தெரியும். அவர் தேடி தேடி கொடுப்பார். நீ நினச்சி பார்க்காத விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுப்பாரு என் ஆண்டவர். நீ என்ன தேடினாலும் ஃபெயிலியர் தான். நான் தேடி தேடி போய் ஒரு லேப்டாப் வாங்கினேன், 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப்பு. எனக்கு i7 தான் வேணும், 8th ஜென்ரேஷன் தான் வேணும். தேடி தேடி வாங்கினா ஏமாத்திட்டான் என்ன. அது கரெக்டாக 3,000 ரூபாய் கூட தேராதான்.
போட்டானுங்க, எனக்கு இப்படியும் போட்டானுங்க இப்படியும் போட்டானுங்க. 60,000 ரூபாய் எல்லாத்தையும் விட்டுன்னு சொன்ன, ஆண்டவரே உங்கள் வசனத்தை நான் பேப்பரில் எழுதுகிறேன்ப்பா, நான் லேப்டாப்பை தேட மாட்டேன், நான் எதை தேடுறேன், நான் உங்கள் வசனத்தை தேடுறேன்னு சொல்லி பேப்பராக திருப்பினாங்க. அப்புறம் எங்கள் அக்கா வச்சு ஆண்டவர் ஒரு லேப்டாப்பே கொடுத்துட்டாரு. இந்த லேப்டாப் செம்மையாகுது, எனக்கு என்ன வேணும் எல்லாமே இது இருக்குது அப்படின்னா அவரை தேடினேன், ஜெயிச்சிட்டேன், ஜெயிக்க வச்சிட்டாரு. அந்த முன்னாடி பார்த்த வீடியோ ஹெரிக் அவர் சொன்னார், ஆண்டவரே 100 மீட்டர் போட்டோம்ப்பா, எனக்கு 100 மீட்டரை விட உங்கள் சமூகம் முக்கியம்னு போயிட்டாரு. ஆண்டு சொன்னார், டேய் நீ எனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தையே விட்ட, அதை விட்டு வந்தியா, விட்டுற மாட்டேன், அவனுக்கான திட்டத்தை 400 மீட்டர் ஓடு நான் கூட ஓடுறேன்றாரு. 6 முறை நீ தான் சாம்பியன்னாங்க. அவர் 6 முறை சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு அவர் மிஷினரி வரும்போது ஃபேமஸ் மிஷினரி, ரொம்ப ஃபேமஸான மிஷினரி. அவர் உள்ளே வந்தால் போதும் அந்த ஊரில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனம், அத்லீட் வந்திருக்காருப்பா, அத்லீட் வந்திருக்காரு. எத்தனை பேர் உங்களுடைய ஆசைகளை ஏசப்பாக்காக விட்டீங்க? ஒருவேளை நீங்கள் ரொம்ப எதனா ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் லெட் இட் கோ. ஆண்டவரா ஆசையான்னு வரும்போது ஆண்டவரை சூஸ் பண்ணிடுமா, தைரியமாக சூஸ் பண்ணிடு. பணமா ஏசப்பான்னு வரும்போது ஏசப்பா சூஸ் பண்ணிடு. உலகம் டெம்பரவரி, எவனையும் நம்பாத, எந்த பொண்ணையும் நம்பாத, எந்த பாஸை நம்பாத, எந்த ஓனர் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அந்த ஓனர் கம்பெனியை முட்டு போயிடுவான். கரெக்டாக இல்லையா? நான் பாஸை நம்பிய, பேங்க்கை நம்பிய, பேங்க் பேலன்ஸ் நம்பிய இல்லை, நான் என் தேவனை நம்பி இருக்கிறாங்க. நான் அவரை தேடுறேன். நான் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறேன். என்ன நடந்தாலும் அவருடைய 3 காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும். எனக்குள்ளே ஷார்ட்கட்ஸ் இருக்காது, எனக்குள்ளே தப்பு இருக்காது. தப்பு தான். அது எவன் சொன்னாலும் எவன் கொடுத்தாலும் சொல்லுவேன், ஏய் இட்ஸ் ராங், என் வேதாகமத்துக்கு ஒத்துக்காதுப்பா. நான் சமாதானத்தோடு வாழ ஆசைப்படுறேன், நான் சந்தோஷத்தோடு வாழ ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு அவர் பார்த்துக்குவார். நான் கலங்க தேவையில்லை, நான் யோசிக்க தேவையில்லை. இங்கே இருக்கிற நிறைய பசங்களாம் அதுக்கு சாட்சி. அவங்களுக்கு துணி இல்லாத நேரத்தில் எப்படியெல்லாம் துணி வந்திருக்குன்னு தெரில. காட் இஸ் ப்ரொவைடிங் இல்லைங்களா? எனக்காக அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார், எனக்காக யார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுவார். கொடுத்த உடனே அந்த 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 மனுஷனை, நிறைய பேர் கிறிஸ்தவங்க யாருன்னா கொடுத்தா அந்த மனுஷன் அப்படியே கடவுளா இல்லை ஆண்டவர் அவனை கொடுக்க செய்தார், அவ்வளோதான். நான் அந்த மனுஷனை ரிட்டன் தேட மாட்டேன், நான் ஆண்டவரை தேடுவேன். எனக்குரியதை அவர் தருவாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படிங்க வாழ்கிறோம்? ஹவ் யூ ஆர் லிவிங்? ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ண, ஆண்டவரே இந்த நாளை நீர் கொடுத்திரப்பா, அவங்கள தேடுறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோமா? ஒவ்வொரு நாள் நீ ஃபோனோட ஆரம்பிக்கிறியா? காலையில் ஃபோனை பார்க்குறது கெட்ட பழக்கமா? என்ன பழக்கம்? மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் தெரியுங்களா? நைட் எவனோ பண்ண ராங் சாட்டு காலைல டெம்பராக்கி விட்டுரும் நம்மளுக்கு. நீ காலைல எழுந்த உடனே 10 செகண்ட் நீ எதை யோசிக்கிறியோ அந்த நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா? நீ எழுந்த உடனே சொல்ல, ஆண்டவரே அவங்கள தேடுகிறப்பா, என் தேவை நீர் சந்திப்பீர், நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் ஐஸ்வர்யவானப்பா. ஆண்டவர் தேடுங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காலைல 6 மணிக்கு புற இவருக்கு வேறு வேலை இல்லை, 6 மணிக்கே வச்சுடுவார் இவர். நீ 10 மணிக்கு எழுந்து கடைக்காரனை பார்க்கறதுக்கு 6 மணிக்கு ஏசப்பா பார்த்துருன்றேன், கடைக்காரனை ஏசப்பா பார்த்துக்குவார். புரியுதுங்களா? இவர் டெய்லி வச்சுனே இருக்குவார். டெய்லி அவரை தேடி நீங்கிறேன், டெய்லி கொடுத்து நீங்கிறாரு. ஆண்டவரை தேடுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க, அவருடைய உங்களுக்கு விட்டு கொடுங்க. ஏசப்பா என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், ஏசப்பா என்னை கம்ப்ளீட்டாக என்னை தருகிறாண்டவரே, நீரை நாளுக செய்யுங்க. இங்கே யாருமே அடிமை இல்லைம்மா. உன் வாழ்க்கையில் நீ யாருக்குமே அடிமை இல்லை. நீ கடன்காரனுக்கு அடிமை இல்லை. நீ கடன்காரனை பார்த்து தைரியமாக பேசணும். அதுவும் கடன் வாங்கிட்டு தரதில் போப்பெல்லாம் பேசாத. சொன்னோன்னு எங்கள் பாசிட்டிவ் ஸ்டடி இப்போ பண்ணுறேன் பாரு அப்படின்னு. டேய் ப்ளீஸ், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், வாங்கிட்டோம், அது நியாயமாக கொடுத்து சொல்லுங்கள், விடாதீங்க. வாங்கியிருக்கேன், உண்மை தான், நான் கொடுத்துட்றேன், இவ்வளோ டைம் எனக்கு தேவை சொல்லுங்க. ஆண்டு 6 மாதத்தில் கொடுக்க உதவி செய்யுங்க, ப்ரே பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. ஆண்டர் அக்னாலேஜ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடங்கார ரூல் பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைங்களான்னு சொல்கிறேன், எந்த புகையோ அது ரூல் பண்ணுது. பசங்க இல்லை, பொண்ணுங்களுக்கு வீட்டில் பார்லர் போகிற, என்ன பார்லர்? குட்கா பார்லர், நோ பார்லர். சீரியஸா இல்லை, வாங்க தலைசரிக்கு வாங்க, அங்கேயே நிறைய பார்லரும் காட்டுறேன், பாவிகளையும் காட்டுறேன். பார்லர் உன்னை பாவியாக மாற்றிடும். சர்ச் வில் மேக் யூ க்ளீன், பார்லர் வில் மேக் யூ சின்னர். ரூல் பண்ணக்கூடாதுமா, ஃபோன் ரூல் பண்ணக்கூடாது. அந்த பையனை ரூல் பண்ணுறானா? சரி ஏசப்பா நீர் ரூல் பண்ணுங்க. யார் அவங்க ரூல் பண்ணுறதுக்கு? இந்த பொண்ணு அந்த பையன் யார் உங்களை ரூல் பண்ணுறதுக்கு? கடங்காரன், சூழ்நிலைகள், கஷ்டம், பாவம். யார் அந்த பாவத்தை சொல்லணும்? ஏய் சின் ஷூ, என்னுடைய எஜமான் ஏசப்பா நீ இல்லை. அவர் பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரம் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரங்களும் கொடுத்துருக்காரு. நீங்கள் அடிமைகள், நீங்கள் விடுதலை பெற்றவங்க. ஆனால் பாவம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது
நீ கிறிஸ்தவனா மாறினோடனே பாவம் உனக்கு ஆப்ஷன் தான், அது கண்ட்ரோல் கிடையாது. அதுவும் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அடியாளம் ஆவியானவர் உனக்குள்ள இருப்பது. பாவம் ஜெயிலமான நீ தான் டிசைட் பண்ண ஒழிய அது உன்னை டிசைட் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க, டெய்லி அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை தருகிற நீரை நாளுகிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே உங்க சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நேரட்டும். ஏன்னா அவருடைய திட்டங்கள் பெருசுமா, அவர் திட்டங்கள் சின்னதே கிடையாது. நம்ம தான் ரொம்ப சின்னதாக வச்சு யோசிச்சுன்னுக்கிறோம். ஆண்டவர் அவர் பெரியவர், அவர் பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த பைபிளை படிங்க, உங்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போதான் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஆண்டவரை முழுவதாக நம்புங்க, கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. ஆண்டவரை தைரியமாக நம்புங்க. யார் யாரையும் நம்பி இப்போ எங்கெங்கேயும் நிற்கிறோம், க்யூலலாம் நிற்கிறோம், ரேஷன் கல்லில் க்யூவில் நிற்கிறான், அவன் நம்பி அவன் கொடுக்க போகிறான்னு. ஆனால் ஏசப்பா நம்பியா நீ முழங்காலில் நிற்க மாட்டேங்கிற? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? ஏசப்பா நேசிக்கிறேன் விசுவாசிக்கிறெல்லாம் ஓகே, நடைமுறையில் இருக்கிறான் நான் யாரை ஃபஸ்ட்டு தேடுறேன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் நாட்களில், உங்கள் குடும்பத்தில், வேலை, எல்லா இடத்துலையும் நீ யாரை ஃபஸ்ட்டு தேடுறீங்க? அவர் நம்புகிறோமா முழுமைதா? நீதியான காரியங்களை செய்கிறோமா? அப்படி செஞ்சேன்னு சொன்னால் வேதாகமம் சொல்லுகிறது அவர் என்னை பார்த்துக்கொள்வார். வில் டேக் கேர் ஆஃப் மீ, என்னை பார்த்துக்கொள்வார். சுவிசேஷ ஊழியத்துக்காக போங்க, தைரியமாக இருங்க. கடைசியாக ஒரு 3 மேட்டர் மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் லைட். When you seek God first, everything else falls in the place. Seek Him and you will never lack what you need. அவரை தேடும் போது உங்களுக்கு குறையா இருக்காதான். அவரை தேடுங்க. அவரை தேடும் போது எல்லாமே டைமிங்கில் வந்து விழும். ட்ரஸ்ட் மீ, வேதாகமம் சொல்கிறது அவரை தேடும் போது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக மாறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, God's kingdom is not just about going to heaven one day. It's about bringing heavenly values into your life. சும்மா தேவராஜன் சொல்லி நான் பரலோகத்துக்கு போகிறது தேவராஜன் இல்லை. தேவனின் ராஜ்யத்தை, அந்த வேல்யூஸை, அந்த சமாதானத்தை எனக்குள்ளாக கொண்டு வருது. உன்னை பார்க்கும்போது சொன்னேன், பரலோகம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு விடுங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுறேன். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டு உன்னை வைக்கலை, பரலோகத்தை எங்களை கொண்டு வரதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா, உங்ககிட்ட பேசுகிறவன் பரலோகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டிஎல் மோடி சொன்னார், நான் பரலோகத்துக்கு போவேன், ஒருவேளை போயிட்டு நான் பார்க்கும்போது இயேசு அங்கே இல்லைன்னா பரலோகமாக எனக்கு நரகமாக இருக்கும்னாரு. அப்படின்னா பரலோகம் ஒரே கோல்டு பில்டிங்கு, கோல்டு ரோடை பற்றி கிடையாது, இதான் அது இயேசுவை பற்றி. இயேசு எங்கே இருக்கிறார் அதான் பரலோகம். இயேசு எங்கே இருக்கிறாரோ, இயேசு உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ தான் பரலோகம். நீ வந்தாலே சொல்லணும், சமாதானம் வந்துருச்சுப்பா, சண்டை முடிய போதுப்பா, சந்தோஷம் வந்துருச்சு, நன்மையான வார்த்தை வந்துச்சு. நீ பேசும் போதே சாகலான்கிறவனும் உயிரோட வந்துடணும். ஆமென், ஆமாங்களா இல்லையா? அதான் தேவனுடைய ராஜ்யம். பரலோகம் உங்களுக்குள்ளாக, உங்கள் குடும்பத்தில் பரலோகம் இருக்கும். நாங்கள் கடைசியாக சொல்கிறாங்க, you may seek many things in our life, but God's promised that if you seek His kingdom, He will give us everything truly what we need. எதையும் நீங்கள் தேடலாம் உங்கள் வாழ்க்கையில், ஆனால் தேவனை தேடும்போது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு உறுதியை தருவேன். உண்மையாக உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவார். கண்டதெல்லாம் ஆசைப்படாதீங்க ஏசப்பா கிட்ட. கண்டதெல்லாம் ஏன் சும்மா போய் ஆசைப்படுறோம்? உனக்கு என்ன உண்மையாக வேணுமோ கொடுத்துருவார். எப்போங்க கொடுப்பாரு? நீ ஆண்டவர் தேடும் போது அதெல்லாம் உனக்கு தேடி வரும். நீ வேற என்ன தேட போனீங்கன்னா தெரியலாம். நீ ஒருவேளை நீ எந்த டைரக்ஷனில் போகிறேன்னு லேசமாக உனக்கு திரும்ப ஆசைப்படுகிறார். அவரை தேடும்படி, அவரை பார்க்கும்படி சரியான காலத்தில் செய்யணும். அவரில் நிற்கலாங்களா? இந்த கால